முதல்ல இந்த விஜய் திருச்சி ஏர்போர்ட்டை தாண்டி தானே தஞ்சாவூர் போறாரு. திருச்சியில் இன்னைக்கு என்னங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு? ரயில்வே ஆபீஸுக்கு முன்னாடி இந்தியில் எல்லா மொழிகள்லையுமே போட்டிருக்கிறாங்க. தமிழ் மொழியாக இருந்தாலும் இந்தி வார்த்தையை தான் போட்டிருக்கிறாங்க, ஆங்கிலமாக இருந்தாலும் இந்தி வார்த்தையில தான் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. திமுகவினர் அதை கருப்பு மைய வச்சு அழிச்சு இன்னைக்கு ஒரே நாள்ல மோடி அரசு சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டாங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தமிழிசை கூட குரல் கொடுக்குறாங்க. நீங்க திருச்சி ஏர்போர்ட்டை தாண்டி தானே வந்தீங்க, திருச்சியில் இது போன்ற சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுடைய நிர்வாகிகள் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்களா இல்லையா? ஏன் தஞ்சாவூர் கூட்டத்தில் நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணவே இல்லை? இந்தியை திணித்தால் தமிழ்நாடு திருப்பி அடிக்கும்ன்ற வார்த்தை ஏன் உங்கள் வாயிலேருந்து வரவே இல்லை? அப்போ எப்படி ஒன்றிய அரசை நீங்கள் பாதுகாக்கிறீங்க? இது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு விசஸ் டெல்லி அணி அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் மிக தீவிரமான பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதை எப்படி இவர் நீர்த்து போக செய்கிறாரு பாருங்க, நார்மலைஸ் பண்ணுறாரு பாருங்க. டெல்லி அணி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்றிய அரசை மோடி அமித்ஷாவை சொன்னால் இவர் என்ன பண்ணுறாரு, ஐபிஎல்ல டெல்லி அணி, தமிழ்நாட்டில் சிஎஸ்கேவை கூட டெல்லி அணி வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லி கோமாளியை போல பேசி, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், டெல்லின்றதெல்லாம் பெருசாக நினைக்காதீங்க, மோடி அமித்ஷா பண்ணுவதெல்லாம் பெருசாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி எப்படி நார்மலைஸ் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறாரு பாருங்க. அது மட்டுமல்ல, எவ்வளோ பெரிய கொடுமையான வார்த்தை இவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னா, காவிரி போராட்டம், அதே போல் முல்லை பெரியாறு போராட்டம், இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சும்மா எதுக்கெடுத்தாலும் கருத்தை சொல்லிக்கிட்டு நசன்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரிக்காக விவசாயிகள் போராட்டத்தையும் முல்லை பெரியாருக்காக விவசாயிகள் பண்ண போராட்டத்தையும் இவர் நசன்றாருங்க. மக்களுடைய குரல் இவருக்கு நசன் இருக்கான். வீட்டுக்குள்ள இருக்கும்போதே மக்களுடைய குரல் நசன் இருக்குன்னா முதலமைச்சரானா நீங்க மக்களுடைய குரலை மதிப்பீங்களா? இவர் சொல்றாரு, அதெல்லாம் எதுக்குங்க, சும்மா கருத்து சொல்லிக்கிட்டு உரிய இடத்துக்கு போய் சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட பேசி பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்றாரு. காவிரி போராட்டத்துல மேகதாது அணை கட்டலாம்னு சொல்லி கர்நாடக அரசு கொண்டு வரும்போது அதுக்கு ஒன்றிய பாஜக அரசு ஓகே பண்றாங்க. மேகதாது அணை வந்தா காவிரியை நம்பி இருக்கக்கூடிய டெல்டா மக்கள் அத்தனை பேருமே விவசாயத்தை இழந்து போயிடுவாங்க. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுமே ஒன்றிய பாஜக அரசு கர்நாடக அரசுக்கு ஆதரவாக இருக்கும்போது நாம குரல் தானங்க கொடுக்க முடியும். நம்ம எப்படிங்க நம்ம பேச்சை கேட்பான்? நம்ம தான் பேச்சை கேட்கவே இல்லையே. சரி, விஜய் பேசுறாருல இவ்வளோ, விஜய் இன்னைக்கு கூட்டத்துல பேசும்போது மேகதாது அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரா? என்ன பிரச்சனை, யார் யாருக்காக நிக்கிறாங்க, என்ன வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் உட்பட எதுவுமே தெரியாம இவர் என்ன சொல்றாரு, நசன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றாரு. இது மட்டுமல்ல, மீனவர்கள் விஷயத்திலையும் ஒரு ஒன்றிய அரசை காப்பாத்துறாரு. எப்படி காப்பாத்துறாரு? அதாவது ஸ்டாலின் அவர்கள் வெறுமன கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு தூங்க போயிடுறாராம். இவர் மானே தேனேலாம் சொன்னா நடக்காது, ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும், தாவேக்கா வந்தா உரிய அழுத்தத்தை கொடுத்து மீனவர்களை பாதுகாப்போம் அப்படின்றாரு. எப்படிங்க பாதுகாப்பீங்க? மீனவர்களை தாக்குவதும் சிறைபிடிப்பதும் யாரு? இலங்கை அரசு. இலங்கை அரசு கிட்ட போய் நேரடியாக பேசக்கூடிய அதிகாரம் என்பது ஒரு மாநில முதலமைச்சருக்கு இருக்கா? ஒன்றியத்துடைய பிரதமர் பண்ண வேண்டிய வேலை. அதை இவர் போய் கேட்பாரு, மோடியை பார்த்து கேட்பாரு. குறைஞ்சபட்சம் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அப்படின்ற வார்த்தையாவது பயன்படுத்துவாருன்னு கேட்டா எதுவுமே இல்லை. வெறுமனா என்ன சொல்றாரு, லெட்டரை மட்டும் எழுதிட்டு தூங்க போயிடுறாருன்றாரு. முதலமைச்சர் அதாங்க பண்ண முடியும். இலங்கைக்கு எதிராக நான் போயிட்டு நான் போரை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரெல்லாம் பண்ண முடியாது. நீங்க மீனவர்களுக்காக குரல் கொடுக்குறீங்களோ இல்லையோ, முதலமைச்சரை திட்டுறீங்களோ இல்லையோ, முதல்வர் பதவிக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னா முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இதேதான் 16/2/2026 ஒரு அறிக்கை விடுறாரு. அதாவது மீனவர்களை விடுதலை பண்ண சொல்லி உத்தரவு வந்துருச்சு, இருந்தாலும் இலங்கை அரசு மீனவர்களை விடுதலை பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ஆக்கப்பூர்வமா என்னங்க நடவடிக்கை எடுக்குதுன்றாரு. யாருங்க நடவடிக்கை எடுக்க முடியும்? மீனவர்களை சிறையிலிருந்து கொண்டு வரக்கூடிய பொறுப்பு வெளியுறவுத்துறைக்கு இருக்கு. ஜெய்சங்கரையும் மோடி அமித்ஷாவையும் பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியை முதலமைச்சரை பார்த்து கேட்கிறாரு. அப்ப இங்கேயும் இவர் ஒன்றிய அரசை பாதுகாக்கிறாரா? இந்த விஷயத்திலையும் இவர் உரிய இடத்துல போய் பேசணும், நீங்க உரிய இடத்துக்கு போகாம பேசுவது என்பது அந்த அரசியல் என்பது ஹம்பக் அப்படின்றாரு. ஏன், நீங்க கரூர் சம்பவம் நடந்த போது கரூர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த இடத்துக்கே போய் பார்க்கலாமே, அதான உரிய இடம். அப்பெல்லாம் உரிய இடத்துக்கு போய் பார்க்காம வெறுமன ஆறுதல் சொல்வதற்கு மட்டும் ஹோட்டலுக்கு வர வச்சிங்களே, அப்ப அதுவும் ஹம்பக் அரசியலா? இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா? ஒன்றிய அரசு அவர் எப்படி பாதுகாக்கிறார் அப்படின்னா,
நீட் தேர்வை பத்தி பேசுறாரு. அதாவது மாநில அரசுக்கே அதிகாரம் இல்லாத ஒரு விஷயத்த ரத்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க, இது ஒரு மோசடி அரசு அப்படின்றாரு. ஆனா இதே விஜய் முன்னாடி என்ன பேசினாரு தெரியுமா? நீட் தேர்வை ரத்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீட் விலக்கு தான் வேணும், அதற்கு தமிழ்நாடு அரசு நீட் விலக்கு மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாங்க, அதற்கு முழுமையான ஆதரவை நான் தெரிவிக்கிறேன்னு சொன்னீங்களா இல்லையா? சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா நீட்டு விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இதே நீட் தேர்வுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு கண்கரண்ட் லிஸ்ட்ல அதை மாத்தணும். ஏன்னா இப்ப இருக்கிற கண்கரண்ட் லிஸ்ட் ஒன்றிய அரசுக்கு தான் அதிக பவரை கொடுத்திருக்கிறதே தவிர மாநில அரசுக்கு அதிக பவரை கொடுக்கவில்லை. எனவே அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்று சொன்னீங்களா இல்லையா? இதே நீட் தேர்வை மையப்படுத்தி நீட் மட்டும்தான் உலகமா, வேற படிப்பே இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்பனர்களுடைய குரலாக ஒழிச்சிங்களா இல்லையா? சொல்றேன்னா நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அப்படியே கொஞ்ச நாள்ல மாறி நீட் விலக்கு மசோதாவை தமிழ்நாடு அரசு மீண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றும் போது இதெல்லாம் நாடகங்க அப்படின்னு சொல்லி பேசுறீங்களா இல்லையா? நீட் விவகாரத்துல மட்டும் எப்படி மாத்தி மாத்தி நீங்க பேசிருக்கிறீங்க பாருங்க. இன்னைக்கு மாநில அரசால முடியாத காரியம் என்று சொல்லக்கூடிய விஜய் அன்னைக்கு ஏன் புதிதாக ஒரு கண்கரண்ட் லிஸ்ட்டை மாற்றணும், அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தணும், இதுதான் நீட்டுக்கு நான் சொல்லக்கூடிய யோசனைன்னு சொல்லி பேசுனீங்க. இன்னைக்கு மாநில அரசு எதுவுமே பண்ணலை, ஏமாத்திட்டாங்க, மோசடி அரசுன்னு சொல்லக்கூடிய விஜய் அன்னைக்கு ஏன் நீட்டு விலக்கு மசோதாவை சட்டமன்றத்தில் கொண்டு வந்த தமிழ்நாடு அரசை பாராட்டுறேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீட்டு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசை குறை சொல்லக்கூடிய விஜய் அன்னைக்கு ஏன் ஒன்றிய அரசு இதெல்லாம் பண்ண மாட்டீங்க, ஒன்றிய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லி ஒன்றிய அரசை குறை சொன்னீங்க. அப்ப ஏன் ஒன்றிய அரசு குறை சொன்ன விஜய் அப்படியே இன்னைக்கு மாறி மாநில அரசை குறை சொல்லக்கூடிய நபராக மாறுறாரு? ஏன் இந்த ஒன்றிய அரசை நீங்க இவ்வளவு தூரத்திற்கு பாதுகாக்கிறீங்க? இதை விட ஒரு கொடுமை தெரியுமா? ஜனநாயகன் பட விவகாரத்திலையும் மாநில அரசை குறை சொல்றாரு, அதுலயுமே ஒன்றிய அரசு அவர் பாதுகாக்கிறாரு. இவர் சொல்றாரு கரூர் விவகாரத்துல இருந்து ஜனநாயகன் படத்திற்கு வரைக்கும் என் மேல பழிய போடுறாங்க அப்படின்றாரு. ஜனநாயகன் படத்துல யாருங்க பழிய போட்டா? முதல்ல ஜனநாயகன் படத்தை வெளியே விடாம தடை பண்ணது யாரு? ஒன்றிய பாஜக அரசு. ஒன்றிய பாஜக அரசை நோக்கி என் ஜனநாயகன் படத்தை முடக்கிட்டாங்கன்ற ஒரு வார்த்தையை விஜய் அவர்கள் பயன்படுத்தினாரா? ஆனா மண்ட குழம்புன மாதிரி எதற்கெடுத்தாலும் ஸ்டாலின். நீ பாரு, விவசாயத்திற்காக நான் ஒரு விவசாயியா பிறக்கவில்லையே, அடுத்த ஜென்மத்திலேயாவது விவசாயியா பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி மாதிரி பேசுறாரு. நான் கூட நினைச்சேன் விவசாயிகளுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிட்டாருப்பா, விவசாயிகளுக்கு ஆதரவாக ஏதேனும் ஒரு பிரச்சனையை சுட்டி காட்டி இவர் பேச போறாரு நினைச்சா உடனே நான் டெல்டா காரன்னு சொல்லிட்டு காதுல டால்டா ஊத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் முதலமைச்சரை போய் கடிச்சு வைக்கிறார். அப்போ முதலமைச்சரை குறை சொல்ல வேண்டும் என்ற ஒரு மையப்புள்ளியை வைத்துக்கொண்டு அதிலிருந்து மற்றவர்களுக்கு ஆதரவு என்ற நிலைப்பாடை எடுக்கிறார். முதலமைச்சரை டெல்டா டால்டான்னு குறை சொல்லணும், அப்போ விவசாயிகளை பேசுவோம். முதலமைச்சரை மீனவர் விவகாரத்தில் குறை சொல்லுவோம், அப்போ இப்படி பேசுவோம். முதலமைச்சரை காவிரி விஷயத்துல குறை சொல்லுவோம், அப்போ இந்த நிலைப்பாடு எடுப்போம். இப்படிதான் இவர் தொடர்ச்சியான நிலைப்பாடு இருக்கிறார். ஜனநாயகன் படத்திற்கு தடை போட்டதே பாஜக தான் அப்படின்னு சொல்லி பாஜக என்ற வார்த்தையை கூட சொல்ல பயந்துகிட்டு இவர் என்ன சொல்றாரு? வேலூர்ல நான் அப்படிலாம் பேசினேன், என்ன போய் பாஜகவுடைய அடிமைன்னு சொல்றாங்க, பாஜகவுடைய ஆதரவாளர்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாம பேசுறாரு இந்த விஜய். எஸ்ஓபி விவகாரமா இருக்கட்டும், மாநில அரசு சார்ந்த நலனாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே பித்தலாட்டத்தை மட்டுமே இந்த விஜய் பின்பற்றுகிறார். எஸ்ஓபி விவகாரத்தில் இவர் பண்ண அந்த பித்தலாட்டத்தை இந்த வீடியோவில் நம்ம அம்பலப்படுத்தி இருக்கோம். இதை எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதை கண்டிப்பாக முதலமைச்சர் கவனத்திற்கு சென்று கண்டிப்பாக விஜயுடைய அடுத்த கூட்டத்திற்கு இது போன்று நடைமுறையை பின்பற்ற விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும். ஏற்கனவே நடந்த கூட்டத்திற்கு விஜயை முழுவதுமாக பொறுப்பேற்க வைக்க வேண்டும் அப்படின்றதா என்னுடைய எல்லோருடைய கோரிக்கை. நன்றி.